வணக்கம். வெல்கம் டு ஒளிப்பெட்டகம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். 2 மணி நேரம் நீண்ட யோசனை செய்த பிறகு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். எது எப்படி போனாலும் சரி, அம்மாவை கேட்டு விடுகிறேன். கூட அழைத்து போகணும் என்று பிடிவாதம் பிடிக்கிறேன். தேவைப்பட்டால் அழுது காரியத்தை சாதித்துக் கொள்வேன் என்று நினைத்து கொண்டே நேராக அம்மாவின் அறைக்கு போனேன். அறைக்குள் அம்மா சூட்கேஸை கட்டில் மீது வைத்துவிட்டு புடவைகளை அதில் அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தாள். அம்மாவை சுற்றிலும் விதவிதமான வண்ண வண்ண புடவைகள் இருந்தன. சமையல்காரி திருநாகம் அம்மாவின் பக்கத்திலேயே நின்று கொண்டு எந்த புடவைக்கு எந்த பிளவுஸ் சரியாக இருக்குமோ என்று பார்த்து அம்மாவிடம் கொடுத்து கொண்டிருந்தாள். நான் அறைக்குள் காலடி எடுத்து வைத்ததும் இருவரும் தலையை திருப்பி ஒரு தடவை என் பக்கம் பார்த்துவிட்டு உடனே மறுபடியும் தங்களுடைய வேலைகளில் மூழ்கிவிட்டார்கள். மம்மி, வாசற்படியில் இருந்தே அழைத்தேன். ஆ மம்மி, சொல்லு. நான் தயங்கிக் கொண்டே நின்று விட்டேன். நீ? நான் அப்படி வார்த்தைகளை மென்று முழுங்காதேன்னு எவ்வளவு தடவை சொல்லி இருக்கிறேன். சொல்ல வந்ததை பளிச்சென்று வாயை திறந்து சொல்ல அதட்டினாள். நானும் உன்னுடன் வருகிறேன் மம்மி. உயிரை கையில் பிடித்து கொண்டு எப்படியோ சொல்லிவிட்டேன். அம்மா கை வேலையை நிறுத்திவிட்டு பின்னால் திரும்பி என்னை கண் இமைக்காமல் பார்த்தாள். அதுவரையில் கஷ்டப்பட்டு திரட்டியிருந்த என் தைரியமும் துணிச்சலும் அந்த ஒரு பார்வையில் காற்றில் கலந்து விட்டன. என்ன என்றாள். என்ன சொல்ல வருகிறாய் என்பது போல குரலை உயர்த்தி. நானும் உன்னுடன் வருகிறேன். இங்கே எனக்கு பொழுது போகாது. புடவை தலைப்பை விரலில் சுற்றி கொண்டே முணுமுணுத்தேன். பொழுது போகாதா? நீயும் என்னுடன் வர போகிறாயா? நம்ப முடியாதவள் போல் கேட்டாள். ஆமாம் என்பது போல தலையை அசைத்தேன். மம்மியின் புருவங்கள் முடிச்சேறின. 4-5 நாட்களில் டில்லியில் இருந்து சாரதி இங்கே வரப்போகிறான். அந்த விஷயம் உனக்கு தெரியும் இல்லையா என்று கேட்டாள். தெரியும். தெரிந்த பிறகும் கேட்கிறாயா? நான் பதில் சொல்லவில்லை. உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லை. உண்மையை சொல்வது போல சீரியஸாக சொன்னாள். எனக்கு எனக்கு டார்ஜிலிங் பார்க்கணும் போல இருக்கு. நொண்டி சாக்கு சொன்னேன். என் மனதில் இருக்கும் எண்ணத்தை புரிந்து கொண்டு விட்டது போல அம்மாவின் கண்கள் பளிச்சிட்டன. உனக்கு பார்க்கணும் போல இருந்தால் கல்யாணமானதுமே நேராக டார்ஜிலிங் அழைத்து போக சொல்லி சாரதியிடம் சொல்கிறேன் என்றாள் அம்மா பரிகாசமாக. அம்மா எதிர்பார்த்தது போல எனக்கு வெட்கமோ சந்தோஷமோ ஏற்படவில்லை. சாரதி வந்தால் திருநாக மாமிதான் இருக்கிறாளே, நான் எங்கே இருந்து மட்டும் என்ன செய்ய போகிறேன் என்றேன் பிடிவாதமாக. நான் சொன்னதில் என்ன தவறு இருந்ததோ தெரியவில்லை. அம்மாவும் திருநாகமும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இந்த ஒரு முறை வருகிறேன். இனி ஒரு நாளும் இப்படி கேட்க மாட்டேன். வாக்குறுதி கொடுப்பது போல சொன்னேன். அம்மா என்னை நேராக பார்த்தாள். அவள் முகத்தில் இருந்த முறுவல் மறைந்து விட்டது. இப்படி வா என்றாள். நான் தொலைவிலேயே நின்றிருந்தேன். அருகில் வா. பயந்து கொண்டே மெதுவாக அடிமேல் அடி வைத்து அருகில் சென்றேன். நிமிர்ந்து என்னை பார்த்தேன். நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், கேட்கிறாயா? கேட்கிறேன் என்பது போல தலையை அசைத்தேன். அம்மா என் கையை பிடித்து கொண்டு என் கண்களுக்குள் ஊடுருவி பார்த்து கொண்டே சொன்னாள். மீனா, பருவ பெண்ணாக வளர்ந்து விட்டாய். முன்னை போல ஒரு அடி கொடுத்து உன்னை வழுக்கி கொண்டு வரும் நிலையை தாண்டி விட்டாய். எந்த ஒரு விஷயத்தையும் 10 தடவை சொல்லும் பழக்கம் எனக்கு இல்லை என்று உனக்கு நன்றாக தெரியும். தெரிந்த பிறகும் இப்படி ஏன் என்னை தொந்தரவு செய்கிறாய்? சாரதி வரப்போகிறான். நீ இங்கே இருந்தாக வேண்டும். அது மட்டுமே இல்லை, சந்தோஷமாக ஜாலியாக சாரதியின் மனதை கவரும் விதமாக நடந்து கொள்ளணும். புரிந்ததா? மென்மையாக சொல்வது போல் தென்பட்டாலும் அந்த வார்த்தைகளில் பொதிந்து இருந்த கடுமையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடனே புரிந்துவிட்டது என்பது போல் தலையை அசைத்தேன். அந்த நிமிடம் அந்த அறைக்கு ஏன் வந்தோம் என்று தோன்றியது. ஏதாவது சாக்கு சொல்லி அந்த இடத்தை விட்டு ஓடி போய்விட்டால் நன்றாக இருக்கும் போல் இருந்தது. உன்னுடைய பீரோவில் புடவைகள் எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறேன். அவற்றுக்கு பொருத்தமான நகைகளையும் அதனுடனேயே வைத்துள்ளேன். நேர்த்தியாக புடவையை கட்டிக்கொண்டு நகைகளை அணிந்து கொண்டு அழகாக தென்படணும். உற்சாகத்துடன் வளைய வரணும். உன் அழகை மூஞ்சியுடன் அவனுக்கு பைத்தியம் பிடிக்க வைத்து 3ஆம் நாளே ஓடிப்போகும் விதமாக செய்து விடாதே. இவ்வளவு நல்ல வரன் தேடினாலும் நமக்கு கிடைக்காது. ஏற்கனவே எந்த காரணத்தினாலேயாவது இந்த வரன் தட்டி போனால் தங்களுடைய மகளை அவனுக்கு கட்டி வைப்போம் என்று
4, 5 பேர் குள்ள நரிகள் போல் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாழாய் போன பயணம் இப்பொழுதுதான் வந்து தொலைந்தது. அவன் வரப்போவது 1, 2 நாட்களுக்கு முன்னால் தெரிந்திருந்தாலும் இந்த பயணத்தை கேன்சல் செய்து விட்டிருப்பேன். இப்போது தவிர்க்க முடியாத நிலை என்று சொல்லிவிட்டு என் கையை விட்டு விட்டாள். போர் நடக்கும் முன் சமாதான பேச்சு வார்த்தைக்கு வந்து காரியம் கைகூட போவதில்லை என்று தெரிந்து கொண்ட தூதன் போல் தலையை குனிந்து கொண்டு வெளியேற முயன்றேன். ஒரு தடவை திரும்பிப்பார். பின்னால் இருந்து அம்மா குரல் கொடுத்தாள். போய்க் கொண்டிருந்தவள் அப்படியே நின்று விட்டேன். ஆனால் திரும்பி பார்க்கவில்லை. நான் திருநாகத்திடம் எல்லாம் விவரமாக சொல்லிவிட்டு போகிறேன். நீ பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது செய்தால் உடனே தெரிந்து போய்விடும். இந்த விஷயத்தில் சின்ன வித்தியாசம் வந்தாலும் நான் பொல்லாதவளாகி விடுவேன். உன் எதிர்காலத்திற்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இது. என்றைக்காவது ஒரு நாள் அம்மா ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருந்தேன் என்று உனக்கு புரியத்தான் போகிறது. முயற்சி என்னுடையது, அதன் பலன் உன்னுடையது என்று மட்டும் மறந்து விடாதே. மேற்கொண்டு எதுவும் கேட்க வேண்டியதில்லை என்பது போல் அங்கிருந்து வெளியேறினேன். நேராக என்னுடைய அறைக்கு வந்து வேகமாக கதவை சாத்திவிட்டு கட்டில் மீது சரிந்தேன். அம்மாவிடம் தோற்று போகும் ஒவ்வொரு சமயத்திலும் என்ன நடக்குமோ இப்பொழுதும் அதுதான் நிகழ்ந்தது. என் கண்களில் இருந்து நீர் தழும்பியது. என்ன செய்வது என்று தெரியாத போது நகத்தை கடிப்பது என் வழக்கம். இப்பொழுதும் அதைத்தான் செய்யத் தொடங்கினேன். நகம் கடிக்கும் பழக்கத்தை மறக்க செய்வதற்கு அம்மா எவ்வளவு முயற்சி செய்தாளோ அந்த கடவுளுக்குத்தான் வெளிச்சம். சிறு வயதில் பென்சிலால் என் விரல்கள் வீங்கும் அளவுக்கு பல முறை அடித்திருக்கிறாள். அப்படியும் அந்த பழக்கத்தை என்னால் விட முடியவில்லை. என்னையும் அறியாமல் சில சமயம் நகத்தை கடித்தபடி மணிக்கணக்காக உட்காருவது எனக்கு பழக்கமாகிவிட்டது. தனிமையில் இருந்தாலும் சரி, 4 பேருக்கு நடுவில் இருந்தாலும் சரி, இந்த பழக்கம் எனக்கு துணையாக மனதிற்கு அமைதி தருவது போல இருக்கும். அறையில் கட்டில் மீது இயலாமையுடன் ஏமாற்றத்துடன் அமர்ந்திருந்த எனக்கு அம்மாவின் மீது தாங்க முடியாத அளவுக்கு கோபம் வந்தது. ஆனால் அது ஏழையின் கோபம். பலவானுக்கு முன்னால் எதுவும் செய்ய முடியாத இயலாமை. பணக்காரனுக்கு முன்னால் வாயை திறக்க முடியாமல் மறைவில் ஏசி தன் மனக்குமுறலை தணித்து கொள்ளும் அற்ப குணம். அம்மா இப்பொழுது மட்டுமே இல்லை. நான் பிறந்து வளர்ந்த இந்த 22 வருடங்களாக நான் விரும்பியது எதுவுமே செய்தது இல்லை, கேட்டது கொடுத்ததில்லை. அப்படி செய்தால் செல்லம் அதிகமாகி ஏற்கனவே பிடிவாதக்காரியாக இருக்கும் நான் மகா பிடிவாதக்காரியாக விடுவேன் என்று அம்மா பயந்தாள். நான் இப்படி பிடிவாதமாக இருப்பதற்கு காரணமே அம்மாதான் என்று அப்பா எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பார். வயது ஆக ஆக அம்மா சொல்வதை நான் மறுப்பதும் நான் சொன்னதை அம்மா கண்டிப்பதும் வழக்கமாகிவிட்டது. உலகத்திலேயே மிக உயர்வாக போற்றப்படும் தாய் மகளுக்கு இடையே இருக்கும் அபூர்வமான பந்தம் எங்களுக்கு நடுவில் இல்லை. மென்மையான இதயம் படைத்தவள் என்றும் சுதந்திரமான எண்ணங்கள் கொண்டவள் என்றும் ஊர் மக்களால் போற்றப்படும் அம்மா தன்னுடைய ஒரே மகளான என்னிடம் ஏன் இப்படி ஹிட்லர் போல் நடந்து கொள்கிறாளோ எனக்கு புரியாத புதிர். அம்மா போன்ற நபருக்கு மகளாக பிறப்பது ரொம்ப அதிர்ஷ்டம் என்று என் வயதை ஒத்தவர்கள் ஏக மனதாக சொல்லும் போது எனக்கு தூரத்து பச்சை கண்ணுக்கு குளுமை என்ற பழமொழிதான் நினைவுக்கு வரும். எத்தனை வருடங்கள் கடந்தாலும் நான் எத்தனை பெரியவளாக வளர்ந்தாலும் அம்மா என்னை விவரம் தெரிந்தவளாக எனக்கென்று சில எண்ணங்கள் இருப்பவளாக கண்டு கொண்டதே இல்லை. அந்த எண்ணங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற தவிப்பை உணர்ந்து கொண்டதும் இல்லை. எனக்கு எதுவுமே தெரியாது என்ற அம்மாவின் எண்ணம் அந்த எண்ணத்தை மாற்றுவதற்கும் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கும் வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் நான் பல விதமாக முயற்சி செய்து வந்த போதிலும் அம்மாவுக்கு நம்பிக்கை ஏற்படாமல் போனதோடு தன் அபிப்பிராயத்தை மேலும் வலுப்படுத்தி கொள்ளத் தொடங்கினாள். இதற்கு காரணம் அம்மா என்னை எப்படியாவது பெரிய ஆளாக கொண்டு வந்து இன்னார் வீட்டு மகள் என்று எனக்கு அங்கீகாரத்தை தேடித்தர வேண்டும் என்று முயற்சி செய்து ஏமாற்றம் அடைந்ததுதானோ? அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் ஒன்று இல்லை, பல விதமாக இருந்தன. அவற்றில் முதலில் வருவது என்னை நாட்டியக்காரியாக்க வேண்டும் என்று அம்மா நினைத்தது. அந்த வித்தை எனக்கு கை வராமல் போனது. எனக்கு 10, 12 வயது இருக்கும்போது ஒரு நாள் மதியம் அம்மா என்னை, மீனா இங்க வாமா என்று அழைத்து தன் எதிரில் பவ்யமாக அமர்ந்திருந்த ஒரு நபருக்கு என்னுடைய மகள் என்று அறிமுகப்படுத்தி வைத்தாள். பிறகு அவரை எனக்கு காண்பித்து, இவர் உன்னுடைய டான்ஸ் மாஸ்டர், நாளை முதல் உனக்கு டான்ஸ் கற்றுத் தருவார் என்றாள். வந்தவரை நான் கூர்ந்து பார்த்தேன்.
பாகவதர் டோபா போன்று நீண்ட கேசம், திருஷ்டி பொம்மைக்கு மாட்டி விட்டது போல் லூசாக தொங்கும் பைஜாமா, ஜிப்பா, அளவுக்கு மீறி நீளமாக இருந்த கிளி மூக்கு, பெண்களைப் போல் குலுங்கும் உடல். இப்படி காட்சியளித்த அந்த டான்ஸ் மாஸ்டரை பார்த்ததும் எனக்கு சிரிப்பு தாங்கவில்லை. அவர் எனக்கு டான்ஸ் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அந்த டோப்பா முடியுடன் அவர் தாம் தீம் என்று குதித்து ஆடும்போது என்னால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. அவ்வளவு பெரியவர் துள்ளி குதித்து நாட்டியம் ஆடும்போது எனக்கு அருவருப்பு தான் ஏற்பட்டது. அவர் என் அருகில் வந்து கைகளை பிடித்து கொண்டு இப்படி அப்படி என்று செய்து காட்டிய போது நான் அபிநயத்தை விட்டுவிட்டு மூக்கை பொத்திக் கொண்டேன். என்ன ஆச்சு? அவர் கேட்டார். வியர்வை நாற்றம் தாங்க முடியவில்லை என்றேன் முகத்தை சுளித்து கொண்டே. இதை கேள்விப்பட்டதும் அம்மா என் 2 காதுகளையும் திருகி, பெரியவர்களை அப்படி சொல்லலாமா, அதிலும் வாத்தியார் ஸ்தானத்தில் இருப்பவரை என்று கடிந்து கொண்டாள். பெரியவர்களிடம் எப்படி நடந்து கொள்ளணுமோ 1 மணி நேரம் லெக்சர் கொடுத்தாள். நான் வழக்கம் போல் இந்த காதில் வாங்கி அந்த காது வழியாக வெளியே விட்டுவிட்டேன். டான்ஸ் மாஸ்டர் முதல் மாத சம்பளம் வாங்கி சட்டை பையில் போட்டு கொண்டதும் பணிவாக 2 கைகளையும் ஜோடித்து அம்மாவிடம் விடை பெற்று கொண்டார். அம்மா, உங்க மகளுக்கு நாட்டியம் கற்றுத்தருவது என்னால் முடியாத காரியம். வேறு யாராலும் முடியும் என்று கூட எனக்கு தோன்றவில்லை. சின்ன பெண்தான் என்றாலும் அவள் கண்களில் தென்படும் வெறுப்பும் ஏளனமும் எங்கள் உயிரை எடுப்பதோடு எங்களுடைய வித்தையை கூட நசித்து போக செய்யும். தயவு செய்து மன்னித்து விடுங்கள், போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி போய்விட்டார். அம்மாவுக்கு என் மீது அளவு கடந்த கோபம் வந்தது. அந்த கோபத்தில் என்னை கொண்டு போய் போர்டிங் ஸ்கூலில் சேர்த்து விட்டாள். போர்டிங் ஸ்கூலில் சேர்ந்ததும் கூண்டில் இருந்த பறவைக்கு விடுதலை கிடைத்தாற்போல் சுதந்திரமாக உணர்ந்தேன். அங்கே இருந்த டீச்சர்கள் ரொம்ப நல்லவர்கள். ஒழுக்கம் நேர்மை கற்றுத் தருவதுடன் மாணவர்களின் மனதை சுபாவத்தை அறிந்து மென்மையான கண்டிப்புடன் நல்ல வழிக்கு கொண்டு வர முயற்சி செய்வார்கள். வாழ்நாள் முழுவதும் அந்த பள்ளியிலேயே இருந்துவிட வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. ஆனால் அம்மாவால் என்னை பிரிந்து இருக்க முடியவில்லையோ, அல்லது கிளப்புக்கும் ஊர் சுற்றுவதற்கும் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது என்று ஒரே மகளை போர்டிங் ஸ்கூலில் சேர்த்து விட்டிருக்கிறாள் என்று 10 பேர் சொல்லி காட்டியதாலோ என்னவோ 2 வருடங்கள் முடிந்ததும் அம்மா திரும்பவும் என்னை வீட்டிற்கு அழைத்து வந்துவிட்டாள். போர்டிங் ஸ்கூலில் இருந்துவிட்டு வந்த பிறகு வீட்டில் இருப்பதும் அம்மாவின் நெருக்கமும் எனக்கு கஷ்டமாக இருந்தன. அம்மாவின் முன்னால் வாயை திறக்க முடியாவிட்டாலும் என் எரிச்சலை ஏதோ ஒரு விதமாக வெளிப்படுத்தி கொண்டுதான் இருந்தேன். உதாரணமாக விருந்தாளிகள் வரப்போகிறார்கள் என்றும் நீட்டாக ட்ரெஸ் செய்து கொள்ளணும் என்றும் அம்மா என்னிடம் சொன்னால் பளிச்சென்று ட்ரெஸ் செய்து கொள்வேன். அதே சமயத்தில் கையில் ஈஷி இருக்கும் மை அல்லது சாந்தை ட்ரெஸ்ஸில் துடைத்து கொள்வேன். என்னுடைய சாப்பாட்டு விஷயத்திலும் அம்மா ரொம்ப சுஷ்கத்தை கடைபிடிப்பாள். என்னுடைய சாப்பாட்டு விஷயத்திலும் அம்மா ரொம்ப சுத்தத்தை கடைபிடிப்பாள். ஏற்கனவே நான் அப்பாவை போல் கொஞ்சம் உயரம், சட்டென்று மறுத்துவிடக்கூடிய உடல்வாக படைத்தவள் என்பதால் அந்த உயரத்திற்கு பருமனும் சேர்ந்து கொண்டால் வயதுக்கு மீறி தென்படுவேன் என்ற பயம் அம்மாவுக்கு. வீட்டில் அம்மா எவ்வளவு குறைவாக பரிமாறினாலும், கலோரி குறைவான உணவு வகைகளை சாப்பிட செய்தாலும், நான் வெளியே போய் எந்த சிநேகிதியின் வீட்டிலாவது தோசை, வடை, இட்லி என்று வயிறு முட்ட சாப்பிட்டு விட்டு வருவேன். சில சமயம் அப்பாவே என்னை அம்மாவுக்கு தெரியாமல் ரகசியமாக ஹோட்டலுக்கு அழைத்து சென்று வயிறு நிரம்ப சாப்பிட செய்வார். அம்மாவுக்கு என்னை போன்ற பெரிய மகள் இருப்பது லேடிஸ் கிளப்பில் ரொம்ப பேருக்கு தெரியாது. அதற்கு 2 காரணங்கள். அம்மா உடை அணியும் முறையும் உடலை சிக் என்று வைத்து கொள்வதற்காக செய்யும் உடற்பயிற்சி ஒரு காரணம் என்றால், 2வது காரணம், நான் எப்பொழுதோ தவிர கிளப்பிற்கு அதிகமாக போனதில்லை. என்னுடைய உலகம் பெரும்பாலும் அப்பாவை சுற்றி பிடைந்திருக்கும். கடந்த 4 வருடங்களாக அம்மா லேடிஸ் கிளப்பிற்கு பிரசிடெண்டாக ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டு வந்தாள். மிஸ்ஸஸ் ராமனின் செல்வாக்கும் அபிமானமும் தான் அதற்கு காரணம் என்று எல்லோருக்கும் தெரியும். மிஸ்டர் ராமன் சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்து ரிட்டையர் ஆனவர். அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. மிஸ்ஸஸ் ராமனும் அம்மாவும் நல்ல சிநேகிதிகள். அவர்களை உயிர் தோழிகள் என்று சொல்வதை விட ஓர் உயிர் ஈர் உடல் என்று சொன்னால் மிக சரியாயிருக்கும். அவர்களுடைய எண்ணங்களும் கருத்துகளும் பாலும் தண்ணீரும் போல் 2 கலந்து விட்டன. அந்த அம்மாள் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அம்மா பக்தி சிரத்தையுடன் அப்படியே ஏற்றுக்கொள்வாள். அதே போல் அந்த அம்மாளும் அம்மாவின் சொல்லை வேத வாக்காக நினைப்பாள்.
ஒருவரை ஒருவர் கலந்து ஆலோசிக்காமல், அறிவுரை கேட்டுக்கொள்ளாமல் எந்த காரியமும் செய்ய மாட்டார்கள். அம்மா பிரசிடென்ட் ஆன பிறகு இந்த 4 வருடங்களில் கிளப் உறுப்பினர்கள் நிறைய இடங்களை சுற்றி பார்த்தார்கள். கிளப்பில் விழா ஏதாவது நடந்து கொண்டிருக்கும் போது எல்லோருக்கும் நடுவில் வளைய வந்து கொண்டு மிக சாமர்த்தியமாக மற்றவர்களிடம் வேலை வாங்கும் அம்மாவை பார்க்கும்போது, இவ்வளவு சிறிய உருவம் கொண்டவளிடம் இவ்வளவு சக்தி திறமை எங்கிருந்து வந்தது என்ற ஆச்சரியமாக இருக்கும். எல்லோருடைய பாராட்டையும் பெறுவது என்றால் சாதாரண விஷயம் இல்லை. அது போன்ற சமயங்களில் அம்மாவை பார்க்கும்போது பெருமையால் என் இதயம் பூரித்துவிடும். இத்தனை பேருடைய குணநலன்களை மிக எளிதாக புரிந்து கொண்டிருந்த அம்மாவால் வீட்டில் இருக்கும் என்னையும் அப்பாவையும் ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை? ஒரு கால் நாங்கள் தான் அம்மாவை சரியாக புரிந்து கொள்ளவில்லையோ என்று சில சமயம் தோன்றும். அம்மா ரொம்ப திறமைசாலி, அதை நான் மறுக்கவில்லை. என் மீது அவளுக்கு அன்பு இல்லை என்றும் சொல்ல மாட்டேன். ஆனால் அம்மா காட்டும் அன்பு வெறும் கடமையை சார்ந்ததாக எனக்கு தோன்றும். ஆனால் அப்பாவின் விஷயம் அப்படி இல்லை. அவருடைய உலகமே நான் தானோ என்று தோன்றும் சந்தர்ப்பங்கள் நிறையவே இருந்தன. எனக்கு ஜுரம் ஏதாவது வந்தால் அம்மா உடனே டாக்டரை அழைத்து மருந்து மாத்திரை வாங்கி வர செய்து, எந்த வேளைக்கு எந்த மருந்து கொடுக்கணும் என்ற திருநாகத்திடம் பொறுப்பை ஒப்படைத்து விடுவாள். அத்துடன் அம்மாவின் கடமை முடிந்துவிடும். ஆனால் அப்பா அப்படி இல்லை. எனக்கு லேசாக உடம்பு சுட்டாலும் போதும், தன் வேலையெல்லாம் விட்டுவிட்டு என் பக்கத்திலேயே உட்கார்ந்து கொள்வார். அடிக்கடி நெற்றியை தொட்டு பார்த்து ஜுரம் எப்படி இருக்குன்னு பார்ப்பார். 10 நிமிடங்களுக்கு ஒரு தடவை, மீனா என்ன வேணும், குளுக்கோஸ் தரட்டுமா, ஹார்லிக்ஸ் குடிக்கிறாயா, இப்போது எப்படி இருக்கு என்று கேட்டுக்கொண்டே இருப்பார். ஜுரம் அதிகமாக இருந்து நான் நிலை கொள்ளாமல் படுக்கையில் புரண்டால் என்னை தோளில் போட்டுக்கொண்டு இரவு முழுவதும் அறையிலேயே நடை பயிலுவார். அம்மாடியோ, அப்பா இல்லை என்றால் நான் என்னவாகி இருப்பேனோ என்று நினைத்த தருணங்கள் என் வாழ்க்கையில் நிறையவே இருந்தன. என் சிறுவயது நினைவுகள் எல்லாமே அப்பாவோடு பிணைந்திருந்து சிறைப்பட்டிருந்தன. அப்பா என் பக்கத்தில் இல்லாமல் நினைவில் வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எந்த நிகழ்ச்சியும் இதுவரையில் என் வாழ்க்கையில் இல்லை. அம்மா அவ்வப்பொழுது அப்பா ரொம்பவும் செல்லம் கொடுத்து என்னை குட்டி சுவராக்குகிறார் என்றும், நான் எதற்கும் லாயக்கு இல்லாமல் போய் விடுவேன் என்றும் அப்பாவுடன் சண்டை போடுவாள். +2வில் என்னை நல்ல மதிப்பெண்கள் பெறும்படி செய்து எம்பிபிஎஸ் கோர்ஸில் சேர்த்து எங்கள் மகள் டாக்டருக்கு படிக்கிறாள் என்று பறைசாற்றிக் கொள்ள அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாள். எனக்கோ தவளை மண்புழு என்றாலே பயம், அருவருப்பு. அம்மாவை எதிர்த்து பேச முடியாமல் அப்பாவிடம் சென்று தொந்தரவு செய்ய தொடங்கினேன். எனக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்ய சொல்லி வற்புறுத்தக் கூடாது என்று அப்பா தீர்மானமாக சொல்லிவிட்டார். இந்த விஷயமாக அம்மா அப்பாவுக்கு நடுவில் சண்டை வந்தது. கடைசியில் நான் மெடிசனில் சேரவே இல்லை. ஏனோ தானோ வென்று 3 வருஷ படிப்பை ஒப்பேற்றி BA முடித்தேன். சமீப காலமாக அம்மா அப்பாவின் சண்டை சச்சரவுகள் பெரும்பாலும் குறைந்து விட்டிருந்தன. கடைசி முறையாக ஏறத்தாழ 1 வருடத்திற்கு முன் இருவரும் ரொம்ப தீவிரமாக சண்டை போட்டு கொண்டார்கள். அதற்கு காரணமும் நான் தான். உள்ளூரில் அம்மாவுக்கு தெரிந்தவர்கள் சிலர் சினிமா தயாரிப்பாளர் ஒருவரை அழைத்து வந்து அறிமுகப்படுத்தினார்கள். அவர் என்னை நடக்க சொல்லி உட்கார சொல்லி, அப்படி திரும்பு இப்படி திரும்பு என்று சந்தையில் மாட்டை பரீட்சை செய்வது போல் பரிசீலித்துவிட்டு நான் சினிமாவுக்கு பொருத்தமாக இருப்பேன் என்றும், எனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்றும் ஏதேதோ சொன்னார். அவர் சொன்னதை கேட்ட பிறகு அம்மாவின் முகம் மலர்ந்தது. எனக்கு நினைவு தெரிந்த பிறகு முதல் முறையாக அம்மா என்னை அன்புடன் பெருமையுடன் பார்த்தாள். அவர் கிளம்பும்போது என்னை சினிமாவில் நடிப்பதற்காக கட்டாயம் அனுப்பி வைப்பதாக வாக்கு கொடுத்தாள். வயிற்றில் பிறந்த குழந்தைகள் உயர்வாக வருவது எந்த தாய்க்குதான் சந்தோஷமாக இருக்காது? அதிலும் நான் எதற்கும் லாயக்கு இல்லை என்று என் மீது எல்லா விதமான ஆசைகளுக்கும் தண்ணீர் தெளித்து விட்டிருந்த அம்மாவுக்கு இந்த வாய்ப்பு பெரும் அதிர்ஷ்டமாக தோன்றியது. எல்லா விஷயங்களையும் பேசி முடித்து விட்டார்கள். நாளை மாலையில் கான்ட்ராக்ட் பேப்பர்களில் கையொப்பம் இடுவதுதான் பாக்கி. அன்று மாலை கோர்ட்டில் இருந்து அப்பா வந்ததும் அம்மா தானே சுயமாக காஃபி எடுத்து கொண்டு போனாள். அந்த சமயத்தில் நானும் அங்கேயே இருந்தேன். அம்மா மதியம் நடந்ததையெல்லாம் சொல்ல தொடங்கினாள். அம்மா இந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பித்ததும் அப்பா பாதி குடித்த காஃபி கோப்பையை கீழே வைத்துவிட்டு சிரத்தையாக கேட்டுக்கொண்டிருந்தார். அம்மா சொல்லி முடித்ததும் அப்பாவின் முகம் கோபத்தால் சிவந்தது. கண்கள் அக்னி பிழம்புகளாக மாறின. நீ என்ன பதில் சொன்னாய் என்று கேட்டார்.
என்ன சொல்ல போகிறேன்? மகாலட்சுமி வீடு தேடி வந்தால் யாராவது வேண்டாம்னு சொல்வார்களா? இருக்கிற பணம் போராதா நமக்கு? பணத்திற்கு எல்லை ஏது? ஏனில்லை, இருக்கிறதை வைத்துக்கொண்டு திருப்தியாக சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டால் பணத்திற்கு கட்டாயம் எல்லைக்கோடு இருக்கும். இத்தனைக்கும் நீங்க என்ன சொல்றீங்க? அவளை சினிமாவில் சேர்க்க வேண்டாம். அம்மா திடுக்கிட்டவள் போல் பார்த்தாள். இப்பொழுதா? எல்லா பேச்சுவார்த்தைகளும் முடிந்து போன பிறகா? பேச்சுவார்த்தை முடிந்தாலும் இன்னும் கான்ட்ராக்டில் கையொப்பமிடவில்லையே. கையொப்பமிடவில்லை என்றால் மட்டும் என்ன? வாக்குறுதி தந்துவிட்ட பிறகு? உன் வார்த்தைக்காக அவளுடைய எதிர்காலத்தை நாசமாக்கப் போகிறாயா? உனக்கு மூளை எங்கே போச்சு? வாயில்லா பூச்சி அவள். என் நண்பர்கள் 4 பேர் வந்தாலே அவர்கள் முன்னால் வருவதற்கு தயங்குவாளே. அப்படிப்பட்டவள் ஒவ்வொரு வினாடியும் வேகமாக மாறிக்கொண்டிருக்கும் அந்த கனவு தொழிற்சாலையின் வாழ்க்கை இவளுக்கு எப்படி ஒத்துப்போகும்? அவளை 10 மாதம் சுமந்து பெற்ற தாய்தானே நீ? அம்மா கோபமாக எரிந்து விழுந்தாள். என் மகள், என் இஷ்டம் என்றாள். அவள் எனக்கும் மகள்தான் என்று மறந்து விடாதே என்று சொன்னவர் திடீரென்று 2 கைகளையும் ஜோடித்தார். தீனமாக வேண்டுவது போல் சொன்னார். கிருஷ்ணவேணி, நாம் இருவரும் கல்யாணம் செய்து கொண்டு சேர்ந்து வாழத் தொடங்கி இத்தனை வருடங்களாகிவிட்டன. இத்தனை வருடங்களில் நான் ஒரு நாளும் உன்னிடம் இருந்து எதையும் கேட்டதில்லை. இன்று கேட்கிறேன். நீ அவளுடைய வாழ்க்கையை நாசமாக்காதே. அம்மா திகைத்து போனவளாக பார்த்து கொண்டிருந்தாள். அவளை ஒரு மனுஷியாக மதித்து அன்பு செலுத்தும் நபராக பார்த்து கல்யாணத்தை முடித்து விடுவோம். மீனா ஒரு நல்ல இல்லத்தரசியாக தவிர வேறு எந்த விதத்திலையும் சோபிக்க மாட்டாள். கடவுள் நமக்கு கொடுத்த ஐஸ்வர்யம் போதும். அவள் தனியாக சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கோழைத்தனத்தை பார்த்தால் எனக்கு ஆத்திரமாக வருகிறது. உங்களை போன்ற கோழைகளால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. கடுமையான குரலில் சொன்னாள் அம்மா. சாதிக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை. இருப்பதை இழக்காமல் இருந்தால் அதுவே போதும். வானத்தில் பறக்க ஆசைப்பட்டு கீழே விழுந்து நொண்டியாவதை விட நிதானமாக நடந்து போவது ரொம்ப உத்தமம். இது போன்ற வெட்டி வேதாந்த பேச்சுகளால் அவள் எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவளாக செய்யறீங்க. அம்மா குரலை உயர்த்தினாள். அவளுக்கு இருக்கும் இங்கித ஞானத்தில் 1000ல் 1 பங்காவது உனக்கு இருந்திருந்தால் அவளை சரியாக புரிந்து கொண்டிருப்பாய். அம்மாவின் கோபம் உச்சத்தை தொட்டது. வார்த்தைகள் தடித்தன. நான் மெதுவாக அங்கிருந்து வெளியேறினேன். நான் வலுக்கட்டாயமாக அவளை சினிமாவில் சேர்த்தால் உங்களால் என்ன செய்ய முடியும்? அம்மா பிடிவாதமாக சொன்னாள். பார்த்து கொண்டே இரு, என்ன செய்வேனோ. என்ன செய்வீங்க? தூண்டி விடுவது போல் கேட்டாள். உனக்கு டைவர்ஸ் கொடுப்பேன். எனக்கு டைவர்ஸ் கொடுப்பீங்களா? ஆமாம், விருப்பமில்லாத காரியத்தை செய்ய சொல்லி மகளை வற்புறுத்துகிறாய் என்றும் அவளை துன்புறுத்துகிறாய் என்றும் உன்னிடமிருந்து பிரிந்து போனால் தவிர எங்க இருவருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி இல்லை என்றும் கேஸ் போடுவேன். மீனா யார் பக்கம் பேசுவாளோ உனக்கே தெரியும். நீங்க என்னை மிரட்டுறீங்களா? நல்லபடியாக சொன்ன பிறகும் கேட்டுக்கொள்ளவில்லை என்றால் எதை வேண்டுமானாலும் செய்வேன். உன் விருப்பங்களுக்கும் எண்ணங்களுக்கும் என் வாழ்க்கையை பலி கொடுத்து விட்டேன். அது போதும். மீனாவின் வாழ்க்கையின் மீது உன் நிழல் கூட விழ அனுமதிக்க மாட்டேன். உண்மையை சொல்கிறேன் கிருஷ்ணவேணி. அவளுக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறேன். உன்னை கொலை செய்யணும் என்றாலும் சரி, இல்லை நான் சாகணும் என்றாலும் சரி, எதற்கும் நான் தயார். அம்மா திடீரென்று அழ ஆரம்பித்தாள். உன் அழுகை என்னை எதுவும் செய்யாது. இந்த உலகில் எனக்கு இருப்பது மீனா மட்டும்தான். அவளுக்கு எந்த விதமான துன்பம் நேர்ந்தாலும் என்னால் சகித்து கொள்ள முடியாது. திடமான குரலில் சொன்னார். அறையை விட்டு வெளியே வந்து விட்டாலும் வாசலுக்கு பக்கத்திலேயே மறைவாக நின்று கொண்டு உள்ளே நடக்கும் உரையாடலை ஒன்று விடாமல் கேட்டு கொண்டிருந்த எனக்கு அப்பா இப்படி சொன்னதும் ஓடிப்போய் அவரை கட்டி பிடித்து கொள்ள வேண்டும் என்ற அளவுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. நிதானமாக கம்பீரமாக யாருடனும் அதிகம் பேசாத நபராக காட்சி தரும் அப்பாவிடம் இவ்வளவு ஆவேசம் இருப்பது எனக்கு இது நாள் வரையிலும் தெரியாது. அவளுக்கு என்னை பிடிக்காமல் போனதற்கு நீங்கள்தான் காரணம். அழுகையினூடே அம்மா குற்றம் சாட்டினாள். நீ ஒரு தாயாக நடந்து கொண்டால் அவளும் உன்னிடம் மகளாக நடந்து கொள்வாள் என்று சொல்லிக்கொண்டே அப்பா வெளியே வந்தார். அறையின் வெளியே சுவரோடு சுவராக ஒட்டியபடி பிரமிப்பும் மகிழ்ச்சியுமாக நின்று கொண்டிருந்த என்னை பார்த்ததும் திகைப்புடன் மீனா என்றார். ஒரு நிமிடம் என்ன செய்வதென்று எனக்கும் தெரியவில்லை. சட்டென்று குனிந்து அப்பாவின் கால்களை தொட்டு வணங்கி மின்னலை போல் அங்கிருந்து ஓட்டமும் நடையுமாக என் அறைக்கு வந்துவிட்டேன். அந்த விதமாக நான் திரையுலகில் நுழையவில்லை. நானாவது திரைப்படத்தில் நடிப்பதாவது
இந்த சம்பவத்திற்கு பிறகு அம்மா அப்பா சண்டை போட்டுக் கொள்ளவில்லை. மேலும் ஒருவர் வார்த்தைக்கு அடுத்தவர் மதிப்பு தருவது போலவும் பரஸ்பரம் அபிமானம் இருப்பது போலவும் நடந்து கொள்ளத் தொடங்கினார்கள். அது வெறும் நடிப்புதான் என்று எனக்கு தெரியும். கொஞ்சம் காற்று வீசினாலும் சாம்பல் விலகி தணல் தென்படுவது போல் அவர்களுக்கு நடுவில் இருக்கும் கருத்து வேற்றுமை எந்த நிமிடமும் வெளிப்பட்டு விடக்கூடும். அம்மா என்னிடம் நடந்து கொள்ளும் முறையில் திடீரென்று மாற்றம் ஏற்பட்டது. ஒவ்வொரு விஷயத்திலும் என்னிடம் அபிப்பிராயத்தை கேட்க ஆரம்பித்தாள். வீட்டு விஷயத்திலும் என்னுடன் கலந்து ஆலோசிக்க தொடங்கினாள். ஒவ்வொரு விஷயத்திலேயும் உன் இஷ்டம், உங்க அப்பாவின் விருப்பம் என்று அம்மா சொல்லும்போது எனக்கு சங்கடமாக இருக்கும். இவ்வளவு மென்மையாக அன்புடன் பேசும்போது எப்படி மறுப்பது? போன கோடையில் டில்லியில் இருந்து மிஸ்ஸஸ் ராமனின் தம்பி மகன் சாரதி வந்திருந்தான். அவன் ஏற்கனவே வெளிநாடுகளுக்கு சென்று வந்தவன். தற்போது தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வருகிறான். அந்த நிறுவனம் அவனை மறுபடியும் ஏதோ பயிற்சிக்காக அமெரிக்காவுக்கு அனுப்ப போகிறதாம். எங்க அம்மாவும் சரி, மிஸ்ஸஸ் ராமனும் சரி ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள். வீட்டில் இருக்கும் பூனை குட்டியை போட்டாலும் ஊர் முழுவதும் தண்டோரா அடிக்க வேண்டியதுதான். மிஸ்ஸஸ் ராமன் தன்னுடைய மருமான் அடுத்த மாதம் வரப்போகிறான் என்றதுமே இப்பொழுதிலிருந்தே பப்ளிசிட்டி ஆரம்பித்து விட்டாள். சாரதி வரப்போகிறான், அவனுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும், அவனை அங்கே அழைத்து போகணும், அதை காட்டணும் இதை காட்டணும் என்று வீட்டில் இருந்தாலும் சரி கிளப்பில் இருந்தாலும் சரி அவனை பற்றியே பேசிக் கொண்டிருந்தாள். ஏற்கனவே நாங்கள் எல்லோரும் அவனை போட்டோவில் பார்த்திருக்கிறோம். எதற்காகவோ தெரியவில்லை, அம்மா அவனுடைய போட்டோ ஒன்றை கேட்டு வாங்கி என்னுடைய புகைப்பட ஆல்பத்தில் பத்திரப்படுத்தி வைத்தாள். சாரதி வந்த பிறகு அவனுக்கு ஊர் சுற்றி காட்டுவதற்காக அம்மாவும் முன்கூட்டியே சில திட்டங்களை போட்டு வைத்திருந்தாள். சாரதி வந்தான். அம்மாவும் மிஸ்ஸஸ் ராமனுடன் சேர்ந்து ஏர்போர்ட்டுக்கு சென்றாள். அன்று மாலையே அவன் எங்கள் வீட்டுக்கு வந்தான். மாலை 5 மணிக்கு அவன் வரப்போகிறான் என்றால் அம்மா செய்த ஆர்ப்பாட்டம் கொஞ்ச நஞ்சமில்லை. அவனுக்கு பச்சை நிறம் ரொம்ப பிடிக்கும் என்று இளம் பச்சை நிற புடவை, அதற்கு ஏற்ற பிளவுஸை என்னை உடுத்தி கொள்ள சொன்னாள். தானே சுயமாக எனக்கு அலங்காரம் செய்து விட்டாள். நகைகளை தேர்ந்தெடுத்து கொடுத்தாள். சமையலறைக்கு சென்று திருநாக மாமி செய்யும் சமையல் மற்றும் பலகாரங்கள் எல்லாம் சரியாக இருக்கா என்று மேற்பார்வையிட்டாள். ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தினாள். சாரதையும் மிஸ்ஸஸ் ராமனும் வந்தார்கள். அம்மாவும் அப்பாவும் வாசலுக்கு சென்று எதிர்கொண்டு அவர்களை வரவேற்றார்கள். நான் ஹாலில் பதுமை போல் நின்றிருந்தேன். அவர்கள் உள்ளே வந்தார்கள். அம்மாவும் மிஸ்ஸஸ் ராமனும் ஆளுக்கு ஒரு பக்கமாக சாரதியின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டார்கள். அவனுக்கு எதிரே இருந்த சோஃபாவில் அப்பாவும் நானும் உட்கார்ந்து கொண்டோம். அவன் இருந்த அந்த 2 மணி நேரமும் உலகில் உள்ள எல்லா விஷயங்கள் மீதும் உரையாடல் நடந்தது. எந்த விஷயமாக இருந்தாலும் தங்கு தடை இல்லாமல் பேசி தனக்கு பொது அறிவு இருப்பதை சாரதி நிரூபித்து கொண்டான். அவன் எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் உடனே அம்மாவும் மிஸ்ஸஸ் ராமனும் அதையே பிடித்து கொண்டு மேலும் அதை பற்றி ஆழமாக பேசி தீர்த்தார்கள். பெரும்பாலும் உரையாடல் அம்மூவருக்கும் நடுவில் மட்டுமே நடந்தது. அப்பா மரியாதைக்காக அவ்வப்பொழுது 1-2 வார்த்தைகளை பேசினார். உட்கார்ந்து உட்கார்ந்து எனக்கு முதுகு வலிக்க ஆரம்பித்து விட்டது. அவர்களுடைய உரையாடலும் போர் அடிக்க தொடங்கியது. ஏதோ யோசித்தபடி இடது கை சுண்டு விரல் நகத்தை கடிக்க ஆரம்பித்தேன். எவ்வளவு நேரமாக அப்படி செய்து கொண்டிருந்தேனோ எனக்கே தெரியவில்லை. நடுவில் அம்மா எல்லோருக்கும் ஐஸ்கிரீம் கோப்பைகளை கொடுத்து கொண்டே என்னிடம் வந்தபோது கண்களை உருட்டி என்னையும் என் விரலையும் பார்த்தாள். சட்டென்று விரலை எடுத்து விட்டேன். இவர்கள் எப்போது கிளம்பி போவார்கள் என்ற நிமிடங்களை எண்ணிக்கொண்டே தரையில் விரித்த கம்பளத்தை, வாசலில் தொங்கிய திரை சீலையை மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தேன். மனதிற்கு பிடிக்காத வேலையை கட்டாயத்தின் பேரில் செய்ய நேர்ந்தால் எவ்வளவு நரகத்தை அனுபவிக்க வேண்டி இருக்குமோ சுயமாக உணர முடிந்தது. சாரதி எழுந்து நின்று வாட்சை பார்த்து கொண்டான். புருவங்களை உயர்த்தி, அட நாழியாகிவிட்டதே, நேரம் போனதே தெரியவில்லை என்றான். அம்மா மென்மையான பொன்முறுவலை உதிர்த்தாள். அவனும் அம்மாவை மதிப்பு மரியாதை கலந்த பார்வையுடன் நோக்கினான். போகும் முன் என்னிடம் சொல்லிக் கொண்டான். ஆனால் அதில் எந்த தனித்தன்மையும் இருக்கவில்லை. கிருஷ்ணவேணியின் மகள் என்பதால் பெயருக்கு விடை பெற்று கொண்டது போல் இருந்தது. ஆனால் அவன் என்னை பார்த்த அந்த அரை வினாடியில் அந்த பார்வையில் ஒரு விதமான பசி இருப்பதை உணர முடிந்தது. பெண்ணை பெண்ணாக பார்க்காமல் ஒரு தின்பண்டமாக அனுபவிக்கக்கூடிய போக பொருளாக பார்க்கும் சுபாவம் படைத்தவன் போல் தென்பட்டான்.
மொத்தத்தில் அம்மாவுக்கு சாரதியை ரொம்பவும் பிடித்துவிட்டது. அவன் போன பிறகு அவனுடைய போட்டோவை வெவ்வேறு கோணங்களில் பரிசீலித்துக் கொண்டே பார்க்க லட்சணமாக கம்பீரமாக இருக்கிறான், முகத்தில் ராஜகலை தென்படுகிறது என்று வர்ணிக்க தொடங்கினாள். எனக்கு அவனை கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. கழுத்தில் பொருத்தமில்லாத டை, உடலோடு ஒட்டினாற்போல் அணிந்த டெர்லின் ஷர்ட், கோணல் வகிடு எடுத்து கவனமாக வாரப்பட்ட தலைமுடி, பின்னால் சொட்டை இருக்குமோ என்ற சந்தேகம் எனக்கு. இவற்றையெல்லாம் பார்க்கும்போது அவன் தன்னை பற்றி ரொம்ப சிரத்தை எடுத்துக்கொள்பவன் என்று தோன்றியது. அந்த சிரிப்பும் சுவற்றில் ஆணியடித்து மாட்டினாற்போல் இருந்ததே தவிர சகஜமாக இருக்கவில்லை. கண்கள் மட்டும் எதிராளியை பார்த்ததும் அவர்களுடைய ஆழத்தை எடை போடும் கருவியைப் போல் இருந்தன. ஆளை பார்த்ததுமே அவர்களுடைய சுபாவத்தை அறிந்து கொள்ளக்கூடிய திறமை கொண்டவன் போல் தென்பட்டான். சாரதி இருந்த ஒரு வாரமும் வேகமாக கழிந்து விட்டது. அம்மா கேட்டுக்கொண்டதன் பெயரிலும் மிஸ்ஸஸ் ராமன் வற்புறுத்தியதாலும் அவன் விடுமுறையை மேலும் ஒரு வாரம் நீட்டித்தான். அவன் இருந்த எல்லா நாட்களிலும் நிழலைப் போல் அவனுடனேயே எல்லா இடங்களுக்கும் போய் வந்தோம். அம்மா அந்த 15 நாட்களும் பணத்தை தாராளமாக செலவழித்தாள். சாரதியுடன் எனக்கு திருமணம் நிச்சயமாக போகிறது என்ற செய்தி யார் மூலமாக எப்படி வெளிவந்ததோ தெரியவில்லை. ஊர் முழுவதும் பரவிவிட்டது. எல்லோர் வாயிலும் இதே பேச்சுதான். கிளப்புக்கு போனாலும், கடைத்தெருவில் யாரை சந்தித்தாலும், நாங்கள் யார் வீட்டுக்கு போனாலும், யாராவது எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் இதை பற்றியே பேசினார்கள். எல்லோரும் எனக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க தொடங்கினார்கள். உன்னை போன்ற அதிர்ஷ்டசாலி இல்லை என்று புகழ்ந்தார்கள். இதை உன்னுடைய அதிர்ஷ்டம் என்பதை விட உங்கள் அம்மாவின் சாமர்த்தியம் என்று இரு பொருள்பட சிலர் பேசவும் செய்தார்கள். சாரதி கிளம்பும் நாள் வந்தது. அம்மா பெரிய அளவில் விருந்து ஏற்பாடு செய்தாள். ஷோகேஸில் இருக்கும் பொம்மையைப் போல் அன்று என்னை அலங்கரித்தாள். அன்று இரவு சாப்பாடு முடிந்த பிறகு எல்லோரும் சேர்ந்து அமர்ந்திருந்த போது சாரதி என்னை திருமணம் செய்து கொள்ள தான் சுமூகமாக இருப்பதாக பேச்சுக்கு நடுவில் தெரிவித்தான். அம்மாவின் முகம் 1000 வாட்ஸ் பல்பு போல் பிரகாசமடைந்தது. சாரதி கிளம்பும் முன் என்னிடம் வந்தான். என் புடவை நன்றாக இருப்பதாக பாராட்டினான். நகைகள் விஷயத்திலும் நல்ல ரசனை இருப்பதாக புகழ்ந்தான். இதெல்லாம் அம்மாவின் கை வண்ணம்தான், எனக்கு எதுவும் தெரியாது என்றேன். கடைக்கண்ணால் அவனை கவனித்து கொண்டே. நான் எதிர்பார்த்தது போலவே நடந்தது. அவன் கண்கள் அவனையும் அறியாமல் அம்மாவின் பக்கம் திரும்பின. அந்த பார்வையில் பாராட்டும் அபிமானமும் கலந்திருந்தன. சாரதி அம்மாவிடம் சென்று அரை மணி நேரம் பேசிவிட்டு பிறகு விடை பெற்று கொண்டு போனது என் பார்வையில் இருந்து தப்பவில்லை. அவர்கள் போனதும் அம்மா ஒரே எட்டில் அருகில் வந்து என்னை அணைத்து கொண்டாள். மீனா, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். இல்லை இல்லை, இந்த அதிர்ஷ்டம் என்னுடையது. இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்க எத்தனையோ பாகியம் செய்திருக்க வேண்டும். மகிழ்ச்சி பொங்கும் குரலில் சொன்னாள். கடைசியில் சொன்ன வார்த்தைக்கு என் முகம் சுருங்கி போனதை சந்தோஷத்தில் மூழ்கி இருந்த அம்மா உணரவே இல்லை. சாரதி அடியெடுத்து வைத்ததுமே நம் வீட்டுக்கு புதிய கலை வந்துவிட்டது என்று அம்மா சொன்னது எனக்கு பிடிக்கவில்லை. அம்மா உள்ளே போய்விட்டாள். நான் ரொம்ப நேரம் அங்கேயே நின்று கொண்டிருந்தேன். எங்கும் சந்தடி அடங்கிவிட்டது. காலை முதல் ஓய்வு இல்லாமல் பரபரவென்று சுற்றியதாலோ என்னவோ அம்மா களைத்து போனவளாக சீக்கிரமாகவே உறங்கிவிட்டாள். திருநாகம் வீட்டை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தாள். நான் மெதுவாக மாடிக்கு போய் சத்தப்படுத்தாமல் அப்பாவின் அறையின் கதவை தள்ளினேன். அறையில் மேஜை விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. கதவை திறந்து நான் உள்ளே எட்டி பார்த்ததை கவனித்த அப்பா, என்ன மீனா என்றார். உள்ளே வரலாமா? வாமா. உள்ளே போனேன். அப்பா கட்டில் மீது படுத்திருந்தார். தூக்கம் வருவதற்காக போலும் கையில் புத்தகம் ஒன்று இருந்தது. கட்டில் அருகில் இருந்த மேஜை மீது சாய்ந்தபடி நின்று கொண்டேன். என்ன விஷயம் என்று அவர் உடனே கேட்கவில்லை. நானும் எதற்காக வந்தேன் என்று சொல்லவும் இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து தாழ்ந்த குரலில் அழைத்தேன். அப்பா. என்னம்மா, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததா? அப்பா உடனே பதில் சொல்லவில்லை. முதலில் மூக்கு கண்ணாடியை கழற்றிவிட்டு தலையை உயர்த்தி என்னை பார்த்தார். கண் இமைக்காமல் என் முகத்தை பார்த்து என் மனதில் இருப்பதை கண்டுபிடிக்க முயற்சி செய்தார். அம்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாளே, காரணம் என்னவாக இருக்கும் டாடி? மறுபடியும் கேட்டேன். மாப்பிள்ளை வரப்போகிறான் என்பதற்காக இருக்கும். அப்பா சிரிக்க முயன்றார். ஆனால் சிரிப்பு வரவில்லை. பின்ன உங்களுக்கு இல்லையா? நீங்க சாதாரணமாக இருக்கீங்களே.
எனக்கும் சந்தோஷம்தான் மீனா. சில பேர் மனதில் இருப்பதை அப்படியே வெளிப்படுத்துவார்கள். சில பேரால் அப்படி வெளிப்படுத்த முடியாது. அதுதான் வித்தியாசம். நான் பெருமூச்சு விட்டேன். அப்பா, சாரதியை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? ரொம்ப புத்திசாலி, திறமையானவன். நல்லவன் என்ற வார்த்தை அப்பாவின் வாயில் இருந்து வெளிவரவில்லை. அந்த விஷயத்தை நான் உடனே உணர்ந்து கொண்டேன். புத்திசாலித்தனமும் திறமையும் இருப்பவனை கணவனாக அடைந்த பெண்ணின் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்பா என்னை ஒரு முறை பார்த்துவிட்டு பிறகு நிதானமான குரலில் சொன்னார். அந்த இரண்டிற்கும் குணமும் அன்பும் துணையாக இருந்தால் அந்த பெண்ணின் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். அப்படி இல்லாமல் போனால் சொல்ல முடியாது. அவனுடன் வாழ்க்கையை பகிர்ந்து கொண்ட பெண்ணின் சுபாவத்தை பொறுத்து அவர்களுடைய தாம்பத்தியம் இருக்கும். மனைவியும் புத்திசாலியாக திறமை மிகுந்தவளாக இருந்தால் இருவரும் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக இருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கை போர்க்களமாகிவிடும். அப்படி இல்லாமல் மனைவி கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாகவும் பண்பு நிறைந்தவளாகவும் இருந்தால் கணவன் மனைவிக்கிடையே எஜமான் சேவகம் போன்ற பந்தம் நிலவி இருக்கும். இதையெல்லாம் இப்போது எதற்காக கேட்கிறாய்? சாரதையுடன் எனக்கு திருமணம் நடந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்க்கிறேன். அப்பா என்னை கனிவுடன் பார்த்தார். ஒரு நிமிடம் எங்கள் இருவரின் பார்வையும் சந்தித்து கொண்டன. என் கண்களில் நன்றி உணர்வு வெளிப்பட்டது. அப்பா மெதுவாக என் கையை பற்றி கொண்டார். இத பார் மீனா, இதுவரையில் நான் உன்னிடம் கேட்டதே இல்லை. இப்படி கேட்க வேண்டிய அவசியம் வரும் என்று என்றுமே நினைத்ததில்லை. இது போன்ற விஷயங்களில் உன்னுடைய அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ளும் பொறுமையோ திறமையோ உங்க அம்மாவுக்கு இல்லை. அது எனக்கு தெரியும். அது போகட்டும். உன் வருங்கால கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்றாவது யோசித்து பார்த்திருக்கிறாயா? என்னிடம் சொல்லு மீனா. எதிர்பாராமல் திடீரென்று கேட்கப்பட்ட இந்த கேள்விக்கு என்னால் உடனே பதில் சொல்ல முடியவில்லை. சொல்லுமா, தயங்காதே. இதுவரையிலும் நான் அதை பற்றி யோசித்தது கூட இல்லை டாடி. எங்க இருவருக்கும் நடுவில் நிசப்தம் நிலவியது. சாரதியை பற்றி உன் அபிப்பிராயம் என்னம்மா? மென்மையான குரலில் கேட்டார். அப்பா, நீங்கள் சொன்னது போல் அவன் ரொம்ப புத்திசாலி. எந்த விஷயமாக இருந்தாலும் அவன் அனாயாசமாக பேசுவதை பார்க்கும்போது அவற்றை பற்றி எதுவும் தெரியாமல் இருப்பது என்னை தாழ்வாக உணர செய்கிறது. அது மட்டுமே இல்லை, அவன் பேச்சில் நடத்தையில் தென்படும் அந்த பணிவு பண்பு இதெல்லாம் சுபாவத்தில் இருப்பவை இல்லை, வேண்டுமென்றே வரவழைத்து கொள்ளப்பட்டவை என்று உணர முடிந்தது. ஒரே வார்த்தையில் சொல்லணும் என்றால் அவையெல்லாம் அம்மாவின் குணநலன்கள். அம்மாவை போன்ற குணம் படைத்தவனை செத்தாலும் சரி என்னால் கணவனாக ஏற்றுக்கொள்ள முடியாது. என் வாழ்க்கைக்கு ஒரு சர்வாதிகாரி போதும். மீனா, நீங்க அம்மாவிடம் சொல்லிவிடுங்கள். முதல் பார்வையிலேயே எனக்கு சாரதியை பிடிக்கவில்லை. அவன் அருகாமையில் நான் ஒரு கம்பளி பூச்சியாக சுருண்டு போய்விடுகிறேன். அவன் முன்னிலையில் என்னால் வாய்விட்டு சிரிக்க முடியாது. மனதிற்கு பிடித்தாற்போல் பேச முடியாது. நான் தாழ்வானவள் என்ற எண்ணம் என்னை விட்டு போகாது என்று சொல்லிவிட்டு வேகமாக திரும்பி வாசல் வரையிலும் வந்து விட்டேன். மீனா, அப்பா பின்னால் இருந்து அழைத்தார். வாசற்படி அருகில் நின்றவள் திரும்பி அப்பாவின் பக்கம் பார்த்து கொண்டே சொன்னேன். என்னை கல்யாணம் செய்து கொண்டு இந்த வீட்டில் இடம்பெற வேண்டும் என்று நினைப்பவன் எனக்கு தேவையில்லை. என்னுடைய ஸ்டேட்டஸ் மற்றும் சொத்துக்காக தவிப்பவன் எனக்கு வேண்டவே வேண்டாம். அவனுக்கு பணம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. என்னை அன்பாக பார்த்து கொண்டால் அதுவே போதும். உங்களுடைய வயோதிகத்தில் என் வீட்டில் கணவன் குழந்தைகளுக்கு நடுவில் அமைதியான சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும் என்ற கனவு கண்டு கொண்டிருக்கும் எனக்கு துணையாக நின்று என் எண்ணங்களை செயல்படுத்த உதவி செய்பவன் எனக்கு வேண்டும். அழகை ஆராதிப்பவன், என்னுடைய அம்மாவின் குணநலனை புகழ் பாடுபவன் எனக்கு தேவையில்லை. என்னை பெற்றவளை என்னுடைய தாயாக மட்டுமே மதித்து கௌரவமாக நடத்துபவன் எனக்கு வேண்டும். அம்மாவிடம் இதை சொல்லிவிடுங்கள். மீனா, மீனா, அப்பா எழுந்து உட்கார்ந்து கொண்டு பதற்றத்துடன் அழைத்தார். நான் வேகமாக என்னுடைய அறைக்கு வந்துவிட்டேன். இதயம் லேசாகி விட்டது போல் இருந்தது எனக்கு. அப்பா என்னை கட்டாயம் புரிந்து கொள்வார். நாங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்தால் அம்மாவால் எதுவும் செய்ய முடியாது என்ற எண்ணம் என்னுள் குருட்டு நம்பிக்கையாக வலுப்பெற்று தைரியத்தை கொடுத்தது. சாரதி ஊருக்கு போனதில் இருந்து அவனிடமிருந்து அடிக்கடி கடிதங்கள் வந்து கொண்டிருந்தன. எல்லாவற்றுக்கும் அம்மாதான் பதில் எழுதி கொண்டிருந்தாள். ஓரிரு முறை தபால் கவரை எடுத்து வந்து என்னை எழுத சொன்னாள். எனக்கு எழுத வராது, நீங்களே எழுதிவிடுங்கள் என்றேன். ஒரு தடவை நான் கடை தெருவுக்கு போகும்போது அம்மா சாரதிக்கு தான் எழுதிய கடிதத்தை போஸ்ட் செய்ய சொல்லி என்னிடம் தந்தாள்.
தெருவில் இறங்கியதுமே கவரை பிரித்து பார்த்தேன். பெரிய கடிதம்தான். இங்கே லேடிஸ் கிளப் சார்பில் தான் செய்யும் வேலைகளை பற்றி விவரமாக எழுதியிருந்தாள். அம்மாவுக்கு இவ்வளவு நல்ல மொழி வளம் இருப்பது எனக்கு அதுவரையிலும் தெரியாது. கடைசியில் என்னை பற்றியும் சில வரிகள் இருந்தன. நான் சாரதிக்கு கடிதம் எழுதாமல் இருந்ததற்கு என் சார்பில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு எழுதியிருந்தாள். மேலும், சாரதி, மீனா என்னுடைய ஒரே மகள். அவள் என் வாழ்க்கையின் ஒளி விளக்கு என்றால் அது மிக இல்லை. சிறு வயது முதல் அவளுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்து வந்தோம். உடல் ரீதியாக வளர்ந்து விட்டாலும் மனதளவில் அவள் இன்னும் சின்ன குழந்தைதான். அவள் எவ்வளவு முட்டாளாக இருக்கிறாள் என்றால் உனக்கு எப்படி கடிதம் எழுதுவது என்று கூட தெரியவில்லை. அவளை உன் கையில் ஒப்படைத்து விட்டால் எனக்கு திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். அவள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் நிம்மதியாக இருக்க முடியும். உன்னை போன்ற மாப்பிள்ளை கிடைப்பது என்னுடைய அதிர்ஷ்டம். அவளுக்கு வரப்போகும் கணவனை பற்றி நான் எவ்வளவு கவலைப்பட்டேனோ அந்த கடவுளுக்குத்தான் தெரியும். கடவுள் உண்மையிலேயே கருணை உள்ளவர். எங்கள் வீட்டு மாப்பிள்ளையாக உன்னை அனுப்பி அருள் பாலித்திருக்கிறார். என் கன்னங்களில் சூடாக ரத்தம் பரவியது. அம்மா எனக்கு செல்லம் கொடுத்தாளா? நான் வெறும் முட்டாளா? சாரதிக்கு கடிதம் எழுத வேண்டும் என்ற விஷயம் கூட எனக்கு தெரியாததால் எழுதவில்லையாமா? உண்மையிலேயே அந்த கடிதத்தை படித்ததும் உடல் பற்றி எரிவது போல் எரிச்சல் ஏற்பட்டது. அந்த கடிதத்தை கிழித்து தெருக்கோடியில் இருந்த குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு என் ஜோலியை பார்க்க போய்விட்டேன். ஆவேசத்தில் அப்படி செய்து விட்டேனே தவிர என் இதயம் பயத்தினால் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. சாரதிக்கு கடிதம் போய் சேர்ந்ததோ இல்லையோ என்ற சந்தேகம் அம்மாவுக்கு வந்ததோ இல்லையோ தெரியாது. நான் செய்த காரியம் மட்டும் வெளியில் வரவில்லை. சாரதியை மாப்பிள்ளையாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அம்மாவின் தவிப்பை கவனித்த பிறகு வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் அவனை கேலி செய்ய தொடங்கினேன். அவனுக்கு மாறுகன் என்றேன். அவனால் ஒரு இடத்தில் நிலையாக நிற்க முடியாது என்றும், கால்களை மாற்றி மாற்றி உடல் கனத்தை தாங்குவான் என்றேன். தலைமுடி ரொம்ப குறைவாக இருக்கு. 2 வருடங்களில் சொட்டை விழுவது நிச்சயம் என்றேன். வழுக்கை தலையர்களை கண்டால் எனக்கு வெறுப்பு இல்லை. ஆனால் வழுக்கை தலையுடன் சாரதி ரொம்ப விகாரமாக தென்படுவான் என்று குறை கூறி வந்தேன். நான் சிரித்து பேசிக்கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தி வந்த விருப்பமின்மையை அம்மா விளையாட்டாக எடுத்து கொண்டிருக்கிறாள் என்று ரொம்ப நாள் வரையில் நான் உணரவில்லை. தெரிந்து கொண்ட போது எனக்கு மயக்கம் வரும் போல் இருந்தது. உடல் முழுவதும் வியர்த்து கொட்டியது. அம்மாவிடம் எப்படி இந்த விஷயத்தை சொல்வது என்ற வழிகளை தேட ஆரம்பித்தேன். கடைசியில் ஒரு நாள் துணிச்சலை வரவழைத்து கொண்டு இரவில் அம்மா உறங்குவதற்கு முன்னால் அறைக்குள் நுழைந்தேன். அம்மா கட்டில் மீது அமர்ந்திருந்தாள். கை நிறைய ரசீதுகளை வைத்து கொண்டு திருநாகம் நின்று கொண்டிருந்தாள். அன்று சனிக்கிழமை என்ற விஷயம் திடீரென்று எனக்கு நினைவு வந்தது. சனிக்கிழமை இரவில் அம்மா அந்த வாரம் முழுவதும் வீட்டில் நடந்த செலவுகளுக்கு கணக்கு வழக்குகளை பார்ப்பாள். அந்த வேலை முடிவதற்கு 11 மணி ஆகிவிடும். இனி பிரயோஜனமில்லை என்று நினைத்தவளாய் அறைக்கு திரும்பி விட்டேன். இரவு முழுவதும் விழித்து கொண்டு ஒரு முடிவுக்கு வந்தேன். ஒரு பேப்பரை எடுத்து அதில், மம்மி, எனக்கு சாரதியை பிடிக்கவில்லை, வெறுப்பாகவும் இருக்கிறது என்று எழுதினேன். காலையில் திருநாகம் அம்மாவுக்கு காஃபி கொண்டு போகும்போது கடிதத்தை கொடுக்க சொல்லி ட்ரேயில் வைத்தேன். திருநாகம் அம்மாவின் அறைக்குள் போனாள். சமையல் அறையில் நின்றிருந்த எனக்கு இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அந்த சின்ன கடிதம் அம்மாவின் இதயத்தில் வெடிகுண்டாக வெடிக்கும். அம்மா ஆவேசமடைந்து கோபத்துடன், எங்கே அவள் என்று என்னை தேடிக்கொண்டு வருவாள். அப்போ நான் அம்மாவிடம், சாரதியிடம் என் மனதில் ஏற்பட்ட வெறுப்பை சொல்லி விடுவேன். ரொம்ப நேரமாகியும் அந்த தூங்கு மூஞ்சி திருநாகம் வரவே இல்லை. தாமதமாக ஆக என்னுள் பரபரப்பு அதிகரித்தது. கடைசியில் வந்து சேர்ந்தாள் திருநாகம். அருகில் சென்று அவசரமாக கேட்டேன், அம்மாவிடம் கொடுத்தீங்களா? கொடுத்தேன். என்ன சொன்னாள்? ஒன்றும் சொல்லவில்லை, இதை கொடுக்க சொன்னாங்க என்று சொல்லிவிட்டு கசங்கி இருந்த காகிதத்தை கையில் கொடுத்தாள். இதென்ன, திருப்பி கொண்டு வந்து விட்டீங்களே, அம்மா படிக்கவே இல்லையா? எனக்கு தெரியாது. திருநாகம் சமையல் அறைக்குள் சென்று விட்டாள். நான் அந்த காகிதத்தை அப்படியே தூக்கி போட்டு விடலாம் என்று நினைத்தேன். பிறகு ஏனோ என்னையும் அறியாமல் பிரித்து பார்த்தேன். நான் எழுதியதற்கு கீழே அம்மா எழுதியிருந்தாள், சாரதியை நீ விரும்பியாக வேண்டும். அவன் உன் வருங்கால கணவன் என்பதை மறந்து விடாதே. துப்பாக்கி குண்டு போல் பதில் வந்துவிட்டது. இராணுவத்தில் மேல் அதிகாரி தனக்கு கீழே இருக்கும் ஆபீசருக்கு கொடுக்கும் ஆணையைப் போல் இருந்தது. கோபத்தில் என் முகம் சிவந்து விட்டது. என் விருப்பு வெறுப்புகளுக்கு முக்கியத்துவமே இல்லையா?
நான் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறவன் எனக்கு பிடிக்க வேண்டாமா? அம்மாவின் சர்வாதிகாரம் இந்த வீட்டில் என்றுதான் முடிவுக்கு வருமோ? அம்மா போன்றவர்கள் உயிருள்ள வரையில் தங்கள் அதிகாரத்தை விடவே மாட்டார்கள். இதில் இருந்து தப்பிக்க ஒரே வழி, நான் இந்த வீட்டை விட்டு போவதுதான். அன்று மாலை அப்பாவிடம் நடந்தது எல்லாம் சொன்னேன். சாரதியை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவனை கல்யாணம் பண்ணிக்கொள்ள தேவையில்லை. வலுக்கட்டாயமாக அதை நடத்தி வைக்க உங்க அம்மாவுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. கம்பீரமான குரலில் சொன்னார் அப்பா. லேடிஸ் கிளப் மெம்பர்களை இந்த முறை டார்ஜிலிங் நைனிடால் அழைத்து போவதற்காக அம்மா ஏற்பாடு செய்திருந்தாள். தங்களுடைய பயணத்தை பற்றி அம்மா சாரதிக்கு கடிதம் எழுதியிருந்தாள். அந்த கடிதம் கிடைத்ததோ இல்லையோ தெரியவில்லை. ஆனால் சரியாக அவர்கள் பயணம் மறுநாள் இரவு என்றால் சாரதியிடமிருந்து கடிதம் வந்தது. கம்பெனி வேலை விஷயமாக இங்கே வரப்போவதாகவும் 1 வாரம் இருக்கப் போவதாகவும் எழுதியிருந்தான். அடுத்த நாள்தான் அவன் கிளம்பப் போகிறான். அம்மாவுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. மிஸ்ஸஸ் ராமன் தன்னுடைய பயணத்தை கேன்சல் செய்து கொள்வதாக சொன்னாள். அம்மா போகவில்லை என்றால் எல்லோருடைய பயணமும் நின்று போய்விடும். இத்தனை பேரையும் கிளப்பிவிட்டு எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு போகாமல் இருந்தால் நன்றாக இருக்காது. வேறு வழி இல்லாமல் அம்மா கிளம்பினாள். மிஸ்ஸஸ் ராமனையும் தன்னுடன் கிளம்ப செய்தாள். சாரதி இங்கே இருக்கும் 1 வாரமும் எங்கள் வீட்டில் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டாள். திருநாகத்தை அழைத்து எதை எப்போது எப்படி செய்யணுமோ 1 தடவைக்கு 2 தடவை சொல்லிக் கொடுத்தாள். பொறுப்பை திருநாகத்திடம் ஒப்படைத்து விட்டால் எம்மி பிசகாமல் அப்படியே அமல்படுத்துவாள் என்று அம்மாவுக்கு தெரியும். அம்மா இல்லாமல் எங்கே சாரதியுடன் கழிக்கணும் என்றால் எனக்கு இப்பொழுதே மனதில் கிலி பிடித்து கொண்டது. அது போதாது என்று இரவு சாப்பிடும்போது, சாரதி வரப்போகிறான், நம் வீட்டில்தான் தங்குவான், அவனையும் மீனாவையும் ஜாலியாக வெளியே போய் வர சொல்லுங்க, அவர்களை கொஞ்சம் தனியாக விடுங்க, அடிக்கடி அரசியல் விவகாரங்களை பேசி போர் அடிக்காதீங்க அவனை என்று அம்மா பலமாக எச்சரித்தாள். சரி சரி என்றார் அப்பா உடனே தலையை அசைத்து கொண்டே. இங்கே இருந்து கொண்டு சாரதியிடம் ஊர் சுற்றுவதில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை. அதுதான் எப்படியோ தைரியத்தை வரவழைத்து கொண்டு அம்மாவிடம் நானும் கூட வருவதாக கேட்டு பார்த்தேன். அது நடக்காது என்றும் என் முயற்சி வீண் போவது நிச்சயம் என்றும் மனதில் ஒரு மூலையில் சந்தேகம் இருந்து வந்தது. இருந்தாலும் என் மனதில் ஏற்பட்ட கலவரத்தை அம்மா ஓரளவுக்காவது புரிந்து கொள்ள மாட்டாளா என்ற எதிர்பார்ப்புடன் சென்று ஏமாற்றத்துடன் திரும்பி வந்தேன். அம்மா என்னை அழைத்து போகப் போவதில்லை. இந்த சாரதி வரும்போது இங்கே நான் இருப்பதை தவிர்க்க முடியாது. இந்த எண்ணம் வந்ததுமே என் விழிகளில் நீர் சுழன்றது. என் சுபாவமே அப்படித்தான். எந்த விஷயமாக இருந்தாலும் பிடிவாதமாக சாதிக்க முயற்சி செய்வேன். கடைசியில் பலன் கிடைக்கவில்லை என்றால் வேதனையில் மூழ்கி விடுவேன். ரோஷமும் துக்கமும் சேர்ந்து கோபாக்கினியில் தள்ளிவிட்டது போல் என் உடலையும் உள்ளத்தையும் தகிக்க செய்தன. அம்மாவிடமிருந்து வந்த பிறகு கதவை சாத்திக் கொண்டு எவ்வளவு நேரம் அப்படி உட்கார்ந்திருந்தேனோ எனக்கே தெரியாது. ரொம்ப நேரம் கழித்து அம்மா வந்து என் அறையின் கதவை தட்டி, மீனா, மீனா என்று அழைத்ததும் இந்த உலகத்திற்கு வந்தேன். மீனா, கதவை திற. நான் பதில் சொல்லவில்லை. கதவையும் திறக்கவில்லை. என்னுடன் பேச மாட்டாயா? பொறுமையற்றவளாய் கேட்டாள் அம்மா. காதில் விழாதது போல் சும்மா இருந்து விட்டேன். சரி போகட்டும், உன் கோபத்தை எல்லாம் சாரதி வந்து தீர்த்து வைப்பான் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். எந்த தாயாவது பெற்ற மகளுடன் இப்படி பரிகாசம் செய்வாளா? அம்மா கிளம்பி போய்விட்டது போல் காலடி சத்தம் கேட்டது. 1/4 மணி நேரம் கழிந்தது. அம்மா மறுபடியும் வருவாள் என்ற எதிர்பார்ப்புடன் எழுந்து போய் கதவை திறந்து வைத்துவிட்டு கட்டிலில் வந்து அமர்ந்தேன். ஆனால் ரொம்ப நேரமான பிறகும் அம்மா வரவே இல்லை. கீழே காரை வெளியே எடுக்கும் சத்தம் கேட்டது. ஜன்னல் அருகில் சென்று நகத்தை கடித்தபடி கீழே பார்த்து கொண்டிருந்தேன். டிரைவரும் திருநாகமும் சேர்ந்து காரில் சாமான்களை எடுத்து வைத்து கொண்டிருந்தார்கள். அம்மா நீல வண்ண புடவையில் அதற்கு ஏற்ற பிளவுஸில் அழகான சிகை அலங்காரத்துடன் கண்ணில் கூலிங் கிளாஸ் அணிந்து கொண்டு வெளியே வந்தாள். அந்த சமயத்தில் அம்மாவை பார்த்தால் என் அளவுக்கு பெரிய மகள் இருக்கிறாள் என்று கற்பூரம் கொளுத்தி சத்தியம் செய்தாலும் சரி, யாரும் நம்ப மாட்டார்கள். அம்மா மனிதர்களை தன் பிடிக்குள் வைத்திருப்பது போல் வயதையும் தன் கைப்பிடிக்குள் வைத்திருக்கிறாளோ என்று சில சமயம் தோன்றும். என்னையும் அறியாமல் பெருமூச்சு ஒன்று என் இதயத்தை கிழித்து கொண்டு வெளியேறியது. அம்மா அங்கே ஜாலியாக சிநேகிதிகளுடன் இயற்கை காட்சிகளை ரசித்து கொண்டிருக்கும் போது
இங்கே நான் சாரதியிடமிருந்து தப்பித்துக் கொள்வது எப்படி என்று யோசித்தபடி பொழுதை தள்ள வேண்டும் போலும். அம்மா திடீரென்று நிமிர்ந்து பார்த்தாள். ஜன்னல் அருகில் நின்று கொண்டிருந்த என்னை பார்த்து சிரித்தாள். கையை உயர்த்தி விடை கொடுப்பது போல் காற்றில் அசைத்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.